ரிஷப் செட்டியோட இயக்கத்தில் வெளியாகி சக்கை போடு போட்டு வரும் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் பார்த்து மெர்சலான நம்ம பாகுபலி இயக்குனர் ராஜமௌலி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ரிஷப் செட்டி நடித்து இயக்கிய காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் உலகம் முழுவதும் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த திரைப்படம் மற்றும் உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உலக அளவில் 30 நாடுகளில் ஒரு நாளைக்கு 5000க்கும் மேற்பட்ட ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. காந்தாரா சாப்டர் 1 தற்போது உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று பல விஐபிகளும் படத்தை பார்த்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் வழியாக கன்னட சினிமாவை சும்மா பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க. அவர்களில் இந்தியாவின் நம்பர் 1 இயக்குனர்னு பெயர் பெற்ற எஸ் ராஜமௌலி அடங்குவார். இயக்குனர் எஸ் ராஜமௌலி ரிஷப் செட்டியோட காந்தாரா சாப்டர் 1 படம் பற்றி என்ன கூறினார் தெரியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. காந்தாரா சாப்டர் 1 படத்தை பார்த்து நான் பேச்சிழந்தே போனேன் என்று சொல்லுவதற்கு தெரியல. நமது கலாச்சாரம் மற்றும் மண்ணின் கதைகளை சொல்வதில் கன்னடம் மற்றும் மலையாளத்தில் ஒரு முன்னணியில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்க்க போகும்போது ரிஷப் செட்டியிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறையவே எனக்கு இருக்குது அப்படின்னு தோணுதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் ரிஷப் செட்டிக்கு இந்த படத்திற்காக தேசிய விருது கிடைக்காவிட்டால் நான் ஆச்சரியப்படுவேன். நிச்சயமாக அவருக்கு தேசிய விருது கிடைக்க வேண்டும் என்று புகழ்ந்து உள்ளார். கடந்த 25 ஆண்டுகளாக திரையுலகில் இருந்து இயக்கிய அனைத்து படங்களும் சூப்பர் ஹிட் கொடுத்த ராஜமௌலியோட இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அவர் சொன்னபடி தேசிய விருது கிடைக்க வேண்டும் என ரசிகர்களும் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. இதுபோல் காந்தாரா சாப்டர் நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் வராங்க. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி கிளப்பில் சேருவதில் உறுதினே சொல்லலாம். மேலும் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.